கால் இறங்கல, கத்தி இறங்கி. யார் நீ? என்ன நடக்குதுங்க? அத்து போறேன்டா உன்ன. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம சினிமா அப்படின்னு சொன்னாலே ஒரு திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோம். திரைக்கதைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த கதை இருக்கு இல்லையா, அது வந்து தூக்கிட்டு போகிற அந்த 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 வழி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான் இந்த திரைக்கதை. இதை ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். இந்த திரைக்கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு படத்தினுடைய வெற்றி வந்து அமையும். அந்த திரைக்கதையை மையப்படுத்தி முழுக்க முழுக்க திரைக்கதை வழியாகவே ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர் ஏஆர் ராகவேந்திரா அப்படின்றவர். இந்த படத்தினுடைய பேர் மாயக்கூத்து. இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எந்த மாதிரி கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் இப்படிலாம் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அதாவது இவங்க வந்து எப்போயுமே தன்னை பற்றி எப்படி நினச்சிப்பாங்கன்னா, நாங்கள் தான் ஒரு கேரக்டரை உருவாக்குவோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதையும் குறிப்பாக இவர் வந்து தங்களை வந்து கடவுளுக்கு இணையாக நினச்சிருப்பாங்க நிறைய பேர். இப்போ வந்து நம்ம கண்ணதாசனே சொன்னார், படைப்பதனால் என் பெயர் இறைவன் அப்படின்னு சொன்னார். அதை மையப்படுத்தி வந்திருக்கிற படம் தான் இந்த மாயக்கூத்து அப்படிங்கிறது. எழுத்தாளர் வாசன் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர். அவர் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கேரக்டரை உருவாக்குறாரு. அந்த கேரக்டர் உருவாக்குற கேரக்டர் வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயம் சொல்கிறார். அந்த நியாயத்துக்கு வந்து அவர் மைண்டில் இருக்கக்கூடிய சில சிந்தனைகள் ஒரு காரணம். அவர் ஒரு ஐடியாலஜி வழியாக அதை பார்க்குறாரு. அப்படிலாம் அழிய விட மாட்டேன் சார். எழுத்தாளனும் ஒரு கடவுள் மாதிரி தானே. கண்ணதாசன் சொன்னது, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அவர் இந்த மாதிரி சில ஒரு 4 முக்கியமான கேரக்டரை உருவாக்கியிருக்காரு. யாருன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் தாதா, ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளம் பெண், வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண், இன்னொன்று வந்து அந்த வீட்டு அதாவது ஒரு 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 அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதுக்கப்புறம் வந்து நீட் தேர்வுக்கு வந்து தயாராகக்கூடிய ஒரு மாணவி. இப்படி 4 முக்கியமான கேரக்டர். இந்த 4 முக்கியமான கேரக்டருக்குள்ள அவங்களுடைய குடும்பம், எமோஷன் இதெல்லாம் இருக்குது. இவர் இப்படி கதையை பண்ணியிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த எழுத்தாளர் இப்படி கதையை கொண்டு போகிற இடத்துல வந்து திடீர்னு என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து இந்த 4 கேரக்டருமே வந்து அவர் கண்ணு முன்னாடி வர்றாங்க. கண்ணு முன்னாடி வந்து என்னையே இப்படி நடத்துனீங்க, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு இவர்கிட்ட பதில் இல்லை. இவர் திருன்னு முழிக்கிறாரு. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல. இவர் எங்கே போனாலும் இவர்கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. இவர் எல்லாத்தையும் போய் இதை சொல்கிறாங்க. இவர் சொல்கிறவங்க யாருமே இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. சும்மா விதிக்குதுன்னு நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்றீங்க. அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவன் சட்டையை பிடிச்சி நான் கேட்பேன். இவர் என்ன செய்யலான்னு ரியாலாக யோசிக்கிறப்ப இவருடைய ஒரு அட்வைசபிளாக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த டயத்தில் வந்து நீங்கள் அந்த நியாயத்தை உங்கள் கதை வழியாகவே கொடு அப்படிங்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து எப்படி இருக்கணும்னு இவர் நினைச்சாரோ அதை மாற்றி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கதை மூலமாக கொடுக்குறாரு. அப்போ கொடுத்துறப்பறம் இந்த கேரக்டர் வந்து அவர் கண்ணு முன்னாடி வருதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த ஒரு படம். அதாவது நம்ம வந்து எழுதக்கூடிய கேரக்டர் வந்து கண்ணு முன்னாடி வந்தால் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நிறைய வந்து படங்களில் வந்து பார்த்தது கிடையாது. இது ஹாலிவுட் படங்களில் வந்திருக்கு. நம்ம வந்து நிறைய கேரக்டரை வந்து உருவாக்கியிருப்போம். அந்த கேரக்டர் திடீர் ரியலாக வந்தால் எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு கற்பனையான கதாபாத்திரம் வந்து ஹாலிவுட்டில் நிறைய படங்களில் வந்து வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் இந்திய சினிமாவிலே அதிகமாக வந்ததில்லை. தமிழில் இது வந்து புது முயற்சி. இந்த கதையை வந்து அழகாக நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே வேணும். இந்த படத்துடைய டைரக்டர் ராகவேந்தர் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல் 20 நிமிஷம் படத்தில் வந்து நார்மலாக போகுது. அதுக்கப்புறம் படம் வந்து வேறுபட்ட ஒரு படத்துக்கு வந்துட்டோம். இந்த படத்தை வந்து நம்ம வந்து பரபரப்பான காட்சிகள், வேகமாக நடக்கக்கூடிய ட்விஸ்ட்டுன்னு பார்க்க முடியாது. இந்த படத்தை நிறுத்தி நிதானமாக அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு படம். இது வந்து நல்லா வந்து ஆழமாக ஒரு விஷயத்தை வந்து பேசுது. அதாவது என்னென்னா, இதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு அரசியல் இருக்குது. நீட்டை பற்றி பேசும்போது ஒரு அரசியல், அந்த ஒரு ஏழை வீட்டு வேலைக்காரி பெண்மணியை பற்றி பேசும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த படம் வந்து பேசுது. பேசிட்டு எங்கே இடத்துலையுமே படத்தில் வந்து குழப்பம் இல்லாமல் டேரக்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லாவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கு இவர் சப்போர்ட்டாக இருந்தது வந்து எடிட்டர் நாகூரான் ராமச்சந்திரன்றவர். அவர் நல்லா அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கதையை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை உள்வாங்கி எடிட்டர் வந்து இந்த படம் எடிட்டிங்கை ரொம்ப அழகாக வந்து இதில் வந்து பண்ணியிருக்காரு. பின்னணி இசை அஞ்சலா ராஜகோபாலன் அப்படின்ற ஒருத்தங்க பெண்மணி வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. நல்லாவே மியூசிக் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த கடவுளால் கூட என் மேலே வீணாக பழி போட முடியாது. இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இது வந்து ஒரு திரைக்கதையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு படம். இது வந்து முழுக்க அவங்க வெறும் 25 லட்சத்தில் எடுத்திருக்கிறதா தயாரிப்பு நிர்வாகம் வந்து சொன்னாங்க. 25 லட்சத்தில் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. நம்மளுடைய தயாரிப்பு செலவுன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் தான் இதில் வந்து பெரிய அளவில் போகுது. நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் ஒரு மினிமமான சம்பளத்தில் நல்ல கதையில் கொடுத்தா வந்து நல்ல படங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு படம் வந்து உதாரணம். பெரிய பட்ஜெட் தான் ஒரு படத்துக்கு வெற்றிக்கு முக்கியம் கிடையாது. சின்ன பட்ஜெட்டை சொன்னாலும் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயக்கூத்து படத்தில் இந்த டைரக்டர் வந்து காமிச்சிருக்காரு.
மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் வந்து பப்ளிஷராக வர்றாரு. அவருக்கும் இந்த ஹீரோவுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பர்டிகுலராக அந்த காயத்ரி அவங்களோட ஒய்ஃபாக வர எழுத்தாளர் ஒய்ஃபாக வர காயத்ரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டருமே கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்காரு படத்தில் டேரக்டர். அது கூட இந்த ஹீரோ வந்து நாகராஜன் கண்ணன்றவர் இதுக்கு முன்னாடி சில படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த கதையை உள்வாங்கி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். ஏன்னா இது இந்த கதை அமைப்பே வந்து ஒரு சிக்கல் அமைப்பை கொண்டது. இதை புரிஞ்சு உள்வாங்கி நடிக்கிறது தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதை கரெக்டாகவே கன்வே பண்ணியிருக்காரு. நல்ல சினிமா வேணும்னு நினைக்கிறவங்களும் மாற்று சினிமா வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்தை வந்து பாருங்கள். உங்களுக்கு படிக்கும் பழக்கம் இருந்தால் நாவல் சிறுகதை இதெல்லாம் நீங்கள் அதிகமாக படிப்பீங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே உங்களால் ஈஸியாக தொடர்பு படுத்திக்க முடியும் அந்த படத்தை. இல்லைனாலும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் குடும்பத்தோடு இந்த படத்தை பாருங்கள். புதியவர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு சிறிதாக ஒரு அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.